புதிய பூமி செல்வோம் புதிய பாதை. இயேசு வருகின்றார், இயேசு வருகின்றார். நீதி மறையும் போது அமைதி இல்லையே, நீதி மறையும் போது அமைதி இல்லையே. நீங்கா பகையினாலே வாழ்வில் தொல்லையே. இணைவோம் பகை மறப்போம் இறைவன் விருந்திலே. இணைவோம் பகை மறப்போம் இறைவன் விருந்திலே. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஒரு ஆதரவற்றவன், ஏழை. என் தாழ்மையும் சுமையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவறான எண்ணத்தோடு அணுகினாலும் அதை நேர்மையுள்ள கருத்துக்களாக மாற்றி வழி அனுப்புவது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. எத்தனை முறை ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேதனைகள் கவலைகள் இருந்தால் அதை வாழ்வாகவும் மாற்றி அனுப்பக்கூடியது ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. ஆக நாம் எப்படி ஆண்டவரை அணுகுகிறோம், அவரிடம் நம்முடைய எண்ணங்களை எப்படி எடுத்து வைக்கிறோம் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சிறப்பு செய்தியாக இருக்கிறது. பரிசேயர்கள் ஒருபுறம், சதுசேயர்கள் ஒருபுறம், மறைநூல் வல்லுநர்கள் ஒருபுறம், இப்படி பல விதமான கருத்துக்களோடு ஆண்டவரை அணுகுகிற ஒவ்வொருவர்களுக்கும் இயேசு தன்னுடைய அன்பின் வார்த்தைகளினால் அவர்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்து அவர்களையும் தன்னுடைய அன்பின் அரசாட்சிக்குள் அழைப்பு கொடுக்கிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு அவரில் வாழ்ந்தார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தன்னுடைய மரண வரையில் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் வேதத்திலே காணுகிறோம். உயிர்த்தெழுதலை பற்றி என்று சதுசேயர்கள் ஆண்டவரிடம் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது விண்ணக வாழ்வு மண்ணக வாழ்வு அது எப்படி இருக்கிறது என்றும், மண்ணகத்தில் காணப்படுகிற உறவுகள் எதுவும் விண்ணகத்தில் காணப்படாது என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அன்பொழுக வழி அனுப்பி வைக்கிறார். இந்த சதுசேயர்களைப் போல நாமும் பல நேரங்களில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கேள்விகள் எழலாம். அது நம்முடைய ஆசைகளுக்காக எழுகிறதா அல்லது நம்முடைய ஆன்மாவிற்காக எழுகிறதா? ஆசைகளுக்காக எழுந்தால் நம்மையும் நம் ஆன்மாவையும் நாம் இழந்து விடுவோம். ஆன்மாவிற்கான கேள்விகள் எழுந்தால் அதை இறைவன் தூய்மைப்படுத்தி என்றும் அவருடைய அன்பின் பாதுகாப்பில் வைத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளும் வானத்துதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபொழுதும் தவறுவது இல்லை. அதனால் தீயவை அனைத்தும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம். இறைவார்த்தைகள் 1-3 மற்றும் 6-12 வரை. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு, கடவுளின் திருவுளத்தால் இயேசு கிறிஸ்து அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கேற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவு கூறுகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகழ்வதை குறித்தோ அல்லது அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவன் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகின் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகின்றேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன்.
ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனோ மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவர்களுக்குள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்று அனுபவசாலி தன்னுடைய அனுபவத்தின் சரித்திரத்தில் எழுதி வைத்து சென்றிருக்கின்றார். பல நேரங்களிலே பலருடைய அனுபவங்களை அவருடைய சரித்திரத்தில் படிக்கின்ற பொழுது அது நமக்கு நல்லதொரு பயனை கொடுக்காது. ஏனென்றால் அது அவனுடைய அனுபவம். அதே வாழ்க்கை போராட்டத்திலே நீங்களும் நானும் கடந்து வருகின்ற பொழுது அந்த போராட்டம் எப்படிப்பட்டது என்பது நாம் நன்கு அறிவோம். எனவே இந்த மண்ணுலகில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கை என்னும் போராட்டத்திலே போராடினார்கள்.
பலர் வெற்றியை கண்டதாக நினைத்தார்கள், பலர் தோல்வியை கண்டதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் மாறுபட்ட கருத்தாக கூட அடுத்தவர்கள் பார்வையில் காணப்பட்டது. ஆனால் இந்த மண்ணுலகில், அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த மண்ணுலகிலே போராட்டத்தை வெற்றியாக கண்டுபிடித்தவர். பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு போராட்டங்களையும் தன்னுடைய அன்பின் வார்த்தைகளினால், தன்னுடைய அன்பொழுக அரவணைப்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து போராட்டங்களிலும் வெற்றியை கண்டார். ஏறக்குறைய இந்த நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் இதைத்தான் சொல்லுகிறது. எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வின் வழியாக இறை வார்த்தை போதிக்க வேண்டும் என்பதற்காகவும், விண்ணரசை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றாரோ அங்கெல்லாம் ஒருவேளை பரிசேயர்கள் இருக்கலாம், சதுசேயர்கள் இருக்கலாம், மறைநூல் வல்லுநர்கள் இருக்கலாம். ஏறக்குறைய இந்த 3 குழுக்களில் ஒரு குழுவானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நிழல் போல தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். அநீதி ஒடுக்கப்படுவதனால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சதுசேயர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் உயிர்த்தெழுதலை பற்றி. காரணம் என்னவென்றால், அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. வேதத்தை படிப்பார்கள், வேதத்தை விளக்குவார்கள், ஆனால் நுணுக்கமாக வேதத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தங்களுக்கு அறிந்ததையும் தங்களுடைய சுயநலத்திற்காக மக்களுக்கு வேதத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார். உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மோயிசன் அவர்களுக்கு எழுதி வைத்த சட்டம் என்னவென்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு திருமண தம்பதிகள் திருமணம் முடிந்த பிறகு ஒன்று அவர்களுடைய சந்ததியை அவர்கள் காண வேண்டும், அல்லது அவருடைய சொத்து அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்தார். ஆனால் அது இந்த மண்ணுலக வாழ்வை சார்ந்தது என்பது மோயிசனுக்கும் தெரியும். மக்களுடைய கடின உள்ளத்திற்காக அதை அவர்களுக்கு எழுதி வைத்தார் என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவது இந்த மண்ணுலக வாழ்வு வேறு, விண்ணுலக வாழ்வு வேறு என்று. இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே உறவு முறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற உறவு முறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விண்ணுலக வாழ்வு என்பது இறைவனுடைய சிந்தனைக்கு ஏற்றார் போல இறைவனுடைய உறவு முறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் மண்ணுலக வாழ்வு, விண்ணுலக வாழ்வு. உயிர்ப்பு என்பது இந்த மண்ணுலகை முழுவதுமாக இழந்து விண்ணுலகை பெறுகின்ற வாழ்வுதான் உயிர்ப்பு. அங்கே இந்த உடலை போல உலகத்தில் காணப்படுகின்ற உறவுகள் காணப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் அனைவருமே வான தூதர்களைப் போல இருப்பார்கள். அங்கே இறைவன் முன்னிலையில் ஒரே குழந்தையாக அவர்கள் வாழுவார்கள். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்டார்களே, எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும் என்று. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக என்றும், உமது ஆட்சி இந்த மண்ணுலகில் வருக என்றும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், விண்ணுலகில் எந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் அன்பும் அமைதியும் சமாதானமும் நட்பும் நேர்மையும் இருக்கிறதோ, அங்கே இந்த உலகமே விண்ணுலகை போல காணப்படும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த மண்ணுலகில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் விண்ணுலகை நோக்கி பயணிக்கின்ற பொழுது தூதர்களைப் போல, வான தூதர்களைப் போல இறைவனோடு இருப்பார்கள். அந்த மனித உறவுகள் அங்கே இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்தை இறுதியாக அவர்கள் சொல்லுவது ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று. கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல என்று அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த மண்ணுலகில் எத்தனையோ மனிதர்கள் கேள்விகளை எழுப்புவார்கள். அது இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிகளுக்காக அல்ல, மாறாக தன்னுடைய சுயநலத்திற்காக. சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக கேள்விகளை எழுப்பினவர்கள் இறைவனோடு இணைந்ததையும் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய சுயநலத்திற்காக கேள்விகளை எழுப்பியவர்கள் கூட தானும் தன்னுடைய சந்ததியும் அழித்ததையும் நாம் வரலாற்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற கேள்விகள், நம்முடைய ஆசைகள் இந்த உடலை வளர்க்கிறதா அல்லது நம்முடைய ஆன்மாவை வளர்க்கிறதா? ஆன்மாவை வளர்த்தால் மகிழ்ச்சி அடைவோம்,
நம்முடைய ஊனுடலுக்காகவும் உலக ஆசைகளுக்காக கேள்விகள் எழுப்பப்பட்டால் அதற்காக மனம் பொருந்துவோம். இறைவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தே அன்புடனே ஏற்றிடுவார். என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண்ணீடு என்னை வாழ்த்தும் துன்பங்களும். என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண்ணீடு என்னை வாழ்த்தும் துன்பங்களும். நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தே அன்புடனே ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தே அன்புடனே ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளாம் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நெருஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருவுடன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலோட புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் உள்ளம் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளை வளமும் பொங்குமே, வளமே வரும்
அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்பரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவினாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறுகிறது.